வணக்கம். மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கை தமிழகம் முழுக்கவும் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. ஆட்சியாளர்கள், எதிர்க்கட்சியினர், பொதுமக்கள், சிந்தனையாளர்கள் இது சம்மந்தமாக எல்லா பக்கம் பரபரப்பான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது சம்மந்தமாக அதன் நிறுவனர் திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே இது சம்பந்தமாக நம்ம புதிய கொள்கை சம்பந்தமாக சில கேள்விகளை அவரிடம் நாம் முன்வைக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதற்காக எதிர்க்கிறீர்கள்? புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த கல்விக் கொள்கையை வேணாலும் ஒரு மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கலாம். ஆனால் அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிற முடிவை மாநில அரசாங்கம் தான் எடுக்கணும். வலுக்கட்டாயமாக இந்த மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தித்தான் ஆகணும், எல்லாத்தையும் அமுல்படுத்தித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்தை ஒன்றிய அரசாங்கம் எந்த மாநில அரசின் மீதும் திணிக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? அந்த அரசுக்குன்னு ஒரு அதிகாரங்கள் வேணும். இப்போது புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா எல்கேஜியில், யூகேஜியில், அங்கன்வாடியில் என்ன பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறத ஒரு மாநில அரசு முடிவு பண்ண முடியாது. ஒரு அங்கன்வாடி குழந்தைக்கு கூட கல்வியை ஒரு மாநில அரசாங்கத்தினால் வடிவமைக்க முடியல. இது மட்டும் கிடையாது. ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனத்திற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஒரு பள்ளி கல்வியை, ஒரு உயர்கல்வியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. ஹையர் எஜுகேஷன் முழுசும் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்கேஜியில் என்ன பாடம் எடுக்கணும்னு மாநில அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்தையும் காலேஜஸையும் யூனிவர்சிட்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. அப்போ எதுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? யோசிச்சு பாருங்கள். எதுக்காக ஓட்டு போட்டு ஒரு மாநில அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும்? எவ்வளவு மோசமான அராஜகமான திட்டத்தோடு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வலுக்கட்டாயமாக இந்த திட்டத்தில் சேர்க்க சொல்லுகிறோம். அதனால தான் நாங்கள் எதுக்குறோம். புதிய கல்விக் கொள்கை மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கலைச்சிடலாம். என்ன அதிகாரம் இருக்குது? எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு மாநில அரசாங்கத்தை நடத்துவது என்பது மாநில அரசாங்கத்தை கலைத்து விடுவதற்கு சமம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இனிமேல் இந்தியாவில் மாநில அரசு என்று ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்குது சார். அதனால் மத்திய அரசும் கல்வியில் தலையிட உரிமை இருக்குது தானே சார்? நல்ல கேள்வி தான். இப்போது மத்திய அரசாங்கம் பொதுப்பட்டியலுக்கு கல்வியை கொண்டு போனதையவே நம்ம எதுக்குறோம். ஸ்டேட் சப்ஜெக்டாக தான் எஜுகேஷன் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதுக்காக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறோம். அது ஒரு சப்ஜெக்ட். இப்போ வரேன். இப்போது ஒன்றிய அரசாங்கம் ஐஐடி கொண்டு வர்றாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர்றாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க, எய்ம்ஸ் கொண்டு வர்றாங்க, கேந்திரிய வித்யாலயா கொண்டு வர்றாங்க. இதையெல்லாம் நம்ம எதுக்கிறது இல்லை. நீங்கள் தனியாக ஒரு கல்வி நிறுவனத்தை ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வர்றீங்க. அந்த கல்வி நிறுவனத்தை நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க, நீங்கள் பாடத்திட்டத்தை கொடுக்குறீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது, நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம், நாங்கள் கட்டடம் கட்டுறோம், நாங்கள் பாடத்திட்டத்தை வைக்கிறோம். எங்களுடைய கல்லூரியில், எங்களுடைய பள்ளியில், எங்களுடைய சிஸ்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். 93% ஸ்டூடெண்ட் ஸ்டேட் யூனிட்டில் தான் படிக்கிறான். ஒரு மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி, மாநிலம் அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி, அரசு கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இங்கே தான் 93% மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த நிலையில் மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் கல்வி திட்டத்தை வகுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஏன் தலையிடுறீங்க? உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் நாங்கள் தலையிடல, எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் தலையிடாதீங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நவோதயா பள்ளிகளை மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார்? சரி, நவோதயா ஸ்கூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தானே, நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த நவோதயா பள்ளிங்கிறதே ஒரு பிளாக்மெயில்.
இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நவோதயா பள்ளியில் 3 லாங்குவேஜ் பாலிசி, ஆங்கிலம், ஹிந்தி, அந்த ஸ்டேட் லாங்குவேஜ். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நவோதயா பள்ளியில் இருமொழி திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் 40 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நவோதயா பள்ளி தொடங்குறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஒரு தனிப்பட்ட நபர் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் மதமாறுன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அப்போது கல்வியை கொடுக்குறேன் ஹிந்தியை படின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது. சரி, நவோதயா ஸ்கூலில் தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாரம்பரியம் இருக்குது. அப்போது நவோதயா ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இருமொழி திட்டத்தை அமுல்படுத்தி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு ஏன் மத்திய அரசாங்கம் நினைக்க மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி வராததுக்கு காரணம் ஒன்றிய அரசு தான். நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவீங்க, 3 மொழியை ஏற்றுக்கிட்டா தான், ஹிந்தி படித்தா தான் அந்த பள்ளிக்கூடத்தை நான் இங்கே திறப்பேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க முடியும்? நவோதயா பள்ளியில் இப்போ மத்திய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருமொழி கல்வியோடு அந்த பள்ளிகள் வரும் என்று அறிவித்தால் 40 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை அமல்படுத்த வைக்கணும். இல்லைன்னா முதலமைச்சர் வீட்டு முன்னாடி நம்ம போராடலாம். ஓகே சார், மத்திய அரசும் கல்விக்கு நிதி தருது, அவங்க ஏன் சார் கல்விக்கு இதில் கல்வியில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மத்திய அரசாங்கம் எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க? இந்த பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டோட்டல் பட்ஜெட் வந்து 50,50,000 கோடி. இதில் கல்விக்காக ஒதுக்குனது 1,28,000 கோடி, ஜஸ்ட் 2.5%. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 55,000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க, 15%. நான் கேட்குறேன், நீங்கள் கல்விக்கு ஒதுக்குற தொகை ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, பிரித்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 55,000 கோடியில் 2,200 கோடி கொடுக்குறீங்க. ஜஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்குற பணத்தில் 5% கூட நீங்கள் பணம் கொடுக்குறதில்ல. இன்றைக்கி ஒருத்தன் ஒரு மளிகை கடை நடத்துகிறான், மளிகை கடையோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபா. நான் போகிறேன், 50,000 ரூபா கொடுக்குறேன், நான் தான் இந்த கடை நடத்துவேன், நான் சொல்கிறத நீ கேட்கணும், லாபமெல்லாம் நான் வச்சுக்குவேன். எவனாவது சொன்னால் செருப்பு கழட்டி அடிக்க மாட்டோம். நீ எவ்வளோடா பணம் கொடுக்குற? நீ கொடுக்கறது 5%க்கு கீழே. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கல்வியும் நீ எடுக்கலான்னு பார்க்குற. விடுவோமா? எவ்வளோ அயோக்கியத்தனம். மத்திய அரசு நிதி தந்தா மாநில அரசு அதில் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார். கொள்ளையடிக்கிறதுங்கிறது வந்து அந்தந்த தனிநபர் பிரச்சனை. சரி, குஜராத் சிஎம் எங்கேருந்து போனார்? குஜராத்திலிருந்து தானே போனார் பிரைம் மினிஸ்டரா? நரேந்திர மோடி எங்கேருந்து வந்தார்? குஜராத்தில் சிஎம் இருந்துட்டு தானே வந்தார். அப்போ சிஎம் இருக்கிற வரைக்கும் மாநில அரசாங்கம் கொள்ளையடிக்குன்னு அர்த்தமா? இத்தனைக்கும் இந்த நாட்டில் மாநில உரிமைகளை அதிகமாக பேசுனது நரேந்திர மோடி. ஸ்டேட்டுக்கு அட்டானமி வேணும்னு கேட்டதும் நரேந்திர மோடி. எங்கள் உரிமையெல்லாம் பறிக்கிறீங்கன்னு மிகப்பெரிய போராட்டத்தை அகமதாபாத்தில் நடத்துனது நரேந்திர மோடி. ஆனால் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக போய் உட்காந்துக்கிட்டு ஸ்டேட் எல்லாத்தையும் ஒன்றுமெல்லாம் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவனெல்லாம் யோக்கியனா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கேத்தன் தேசாய் வீட்டில் கோடி கோடியாக பணத்தை எடுத்தாங்க, தங்க கட்டியாக எடுத்தாங்க. இந்தியா முழுசும் மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுக்கு பணம் வாங்கி கோடி கோடியாக சேர்த்தான். மத்திய அரசாங்கத்தில் கொள்ளையடிக்கிறது இல்லையா? கொள்ளைங்கிற பிரச்சனை தனிப்பட்ட நபரோட பிரச்சனை. அவன் அயோக்கியத்தனம் செஞ்சால் உங்ககிட்ட ஈடி இருக்குல்ல, உங்ககிட்ட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு அவனை உள்ளே போடுங்க, எந்த பதவியும் இல்லாமல் பண்ணுங்க. கொள்ளையடிக்கிறது வேற, நிர்வாகம் வேற. சரி சார், மத்திய அரசாங்கத்தில் நிர்வாகம் இருந்தால்தான் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்களே சார். நீங்கள் ரயிலில் போயிருக்கீங்களா? இல்லை சார். ரயிலே போகலையா? ரயிலில் போகிறீங்க, டாய்லெட் எப்படி இருக்குது? ரயிலில் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு நிம்மதியாக வெளியே வர முடியுமா? முடியாது. எவ்வளவு நாளில் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஃபுட்டு காசு கொடுக்குறோம், அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது? சாப்பிட முடியுதா? சரி,
பர்த் கொடுக்கறதுக்கு டிடிஆர் என்ன பண்ணுறாரு? துட்டு வாங்குறாரா? கண்டிப்பாக. அப்போது மத்திய அரசாங்கத்தோட நிறுவனமெல்லாம் சரியாக நடக்குதா? இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இதே இன்னைக்கு பிஜேபி சொல்கிறாங்கல்ல, தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இது ஏன் நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்குது? உங்கள் கண்ட்ரோல் இருக்கா? கொள்ளையடிக்கிறானா? ஏன் தடுக்க முடியல? அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குறது நியாயமாக நடக்குதா? காசு கொடுக்குறவனுக்கு அட்மிஷன் கொடுக்குறானா இல்லையா? இதை தடுக்க முடியுதா உங்களுக்கு? சரி, வேண்டாம். ரைட் டு எஜுகேஷன். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 100% ஆர்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைகளை கூட ஆர்டியில் சேர்த்துறது கிடையாது. அப்போ ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளிலும் இடம் கொடுக்கலாம்ங்கிற அந்த சட்டத்தை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன யோக்கியதமா நிர்வாகம் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. இந்த நிர்வாகத்தில் நீங்க தான் நல்லா நிர்வாகம் பண்றீங்களா? ஓகே சார். மும்மொழி திட்டம் வந்தால் ஒவ்வொரு மாணவனுக்கும் பல மொழிகளை கற்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. நம்ம ஏன் சார் அதை தடுக்கிறீங்க? இதைய நம்ம 2 ஆங்கிள் இருந்து பார்க்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்டோட நிலையிலிருந்து இதை பேசுவோம். இன்னைக்கு 10th 5 சப்ஜெக்ட் இருக்கு: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இப்போது 40% வந்து அவன் மொழி கல்விக்காக செலவு பண்ணுறான். மீதி 60% வந்து அவன் திறன் வளர்ச்சி கல்விக்காக செலவு பண்ணுறான் இன்றைக்கி இருக்கிற நிலையில். இப்போது 3 மொழி வந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் டைம் முழுசுமாக 60% மொழி கல்விக்கும் 40% திறன் வளர்ச்சி கல்விக்கும் செலவழிப்பான். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு 40% தான் அவனுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய கல்வியை பள்ளி கல்வியில் கொடுக்க முடியும். அமெரிக்காவில், இங்கிலாண்டில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறான். மீதி 4 லாங்குவேஜ் வந்து திறன் மேம்பாட்டு கல்வியை படிக்கிறான். அப்போ என்னென்னா அவன் 20% மொழி கல்வி, 80% திறன் மேம்பாட்டு கல்வி. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தை 40% திறன் மேம்பாட்டுக்கு செலவு பண்ணுறான். வெளிநாடுகளில் 80% திறன் மேம்பாட்டுக்கு செலவு பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் 2 பேர் ஈக்குவலாக வந்து போட்டி போடும்போது எந்த குழந்தை ஜெயிக்கும்? 3 மொழி பேசி என்ன பிரயோஜனம்? 2 மொழியே அதிகம்தான், வேற வழி இல்லாமல் படிக்கிறோம். இந்த நிலையில் 3வது மொழியை கொண்டு வர்றதுங்கிறது வந்து அந்த மாணவனுக்கு டைம் வேஸ்ட். இது மட்டும் கிடையாது, அவனுடைய திறனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோம். செகண்ட், ஒரு தமிழனா பார்க்கலாம். இன்னைக்கு மும்பையில் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்குறீங்க, ஏர்போர்ட் விட்டு இறங்குறீங்க, வெளியில் போகிறீங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறான்? ஹிந்தி. பூனேக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, எந்த லாங்குவேஜ் பேசுகிறான்? ஹிந்தி. அந்த மாநிலத்தினுடைய மொழி மராத்தி. 50 வருஷத்தில் மராத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு சாகர நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னைக்கு போங்க, கோயம்புத்தூருக்கு வாங்க, தமிழ் தான் பேசுகிறான். வெளியிலிருந்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறான். தமிழ் அழியல, தமிழ் காப்பாற்றப்பட்டிருக்குது. அப்போ யோசிச்சு பார்க்கணும். 3வது மொழி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாதிரி தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகும். மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது, ஒரிசாவில், பஞ்சாபில், ராஜஸ்தானில், வெஸ்ட் பெங்காலில், இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்த மாநிலங்களினுடைய தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. அதனால் ஒரு தமிழனாக பார்த்தா இந்த தமிழை நாங்கள் அழிய விட மாட்டோம். இந்த தமிழை காப்பாற்றி ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழியிலையும் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. லட்சக்கணக்கான வருஷம் இந்த மொழியை காப்பாற்றிட்டோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்திக்காக தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ வந்து 52% வந்திருக்குது, ஜிஇஆர். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருமொழி கொள்கை. சுமை இல்லாமல் படிக்கிறதுனால கல்வியை விட்டு அவன் வெளியே போக மாட்டேங்கிறான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிகிட்டு போயிடுறோம். இந்த அளவுக்கு உயர்கல்வி சதவீதம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குதுன்னா இதுக்கு காரணம் இருமொழி கல்வி தான்.
அதனால் மும்மொழி கல்வி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மும்மொழி திட்டம் இந்திய திணிக்கருக்கு மட்டும்தான் எப்படி சார் சொல்ல முடியும்? ரொம்ப திறமையான சதி திட்டம் தான் மும்மொழி திட்டம். அதுக்கு பேசாமல் ஹிந்தியை கொண்டு வரனே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு குழந்தை எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. 22 மொழி பட்டியல் மொழி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம்னா கோயம்புத்தூரில் காமராஜ் நகர் ஹைஸ்கூல் இருக்குது. 450 குழந்தைகள் படிக்கிறாங்க. 20 டீச்சர் இருக்காங்க. 450 குழந்தைகளுக்கு 20 டீச்சர், எல்லா பாடத்துக்கும் சேர்த்தி. இப்போது எல்லா பாடத்துக்கும் சேர்த்து 20 டீச்சரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிக்கு ஒரு டீச்சர் போட்டால் புதுசாக 22 டீச்சர். இது இல்லாமல் வெளிநாட்டு மொழி அதுக்கு ஒரு 6 டீச்சர், 30 டீச்சர். இன்னைக்கு இருக்கிறதே 20 டீச்சரு, மறுபடியும் 30 டீச்சர் போட முடியுமா? இதுக்கு காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்களா? மத்திய அரசாங்கம் எவ்வளவு கிளவராக வேலை செய்கிறான்னு பாருங்க. பாடத்திட்டத்தை மட்டும் கொடுப்பேன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஆனால் காசு எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். சரி, இந்த ஒட்டு மொத்தமாக இந்த திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கல்விக்காக எவ்வளவு ஷேரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? பணம் கொடுக்குறத சொல்ல மாட்டீங்க, ஆனால் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. சாத்தியமே இல்லாத ஒன்று. கடைசியில் என்ன ஆகும்? ஹிந்திக்கு மட்டும் டீச்சர் இருப்பான், சான்ஸ்கிரிட்டுக்கு டீச்சர் இருப்பான். ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம். வெளிப்படையான உண்மை. இதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. தமிழ்நாட்டில் முட்டாள் இல்லை. இப்போ தனியார் பள்ளியில் பணம் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறாங்க சார், ஏன்னா அவனுக்கு அங்கே வாய்ப்பு நிறைய கிடைக்குது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் இது ஹிந்தி படிக்காதனால அவங்க பாதிப்படைய வேணுமா? சரி, நான் கேட்குறேன், ஹிந்தி ஒரு வாய்ப்பா? தனியார் பள்ளியில் ஹிந்தி கிடைக்குதுன்னு சொல்கிறேன். எந்த தனியார் பள்ளியில் ஹிந்தி கிடைக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கிடையாது. ஹிந்தி எங்கே இருக்குது? சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் மட்டும்தான் ஹிந்தி இருக்குது. இங்கே தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பித்தலாட்டத்தை புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்சியை தேடி போகிறவன் ஹிந்திக்காக போகல. கரெக்டாக யோசிச்சு பார்க்கணும். இப்போது ஒருத்தர் தண்ணி அடிக்காத பையன், நல்ல பையன், 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, இவனுக்கு எப்படியாவது இன்றைக்கி தண்ணி அடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி கையை காலை பிடிச்சி சரக்கை உள்ளே ஊற்றி விட்டுறாங்க. அவனுக்கு மப்பு வந்துடுது, ஆடிட்டு வர்றான். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்கிறாங்க, பாரு இவனே சரக்கு அடிச்சிட்டான், இவனை பார்த்து நம்ம எல்லாம் அடிக்கலாங்கிறாங்க. அப்போது அவனை கூட்டிகிட்டு போய் ஊற்றி விட்டது நீ. கடைசியில் அவனே சரக்கு அடிக்கிறான், எல்லாரும் அடிங்களான்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி தான் இவன் சொல்கிறான். இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறாங்க? மொழிக்காக போகிறாங்களா? ஹிந்திக்காக போகிறாங்களா? இதெல்லாம் ஏமாத்துற வேலை, முட்டாள்தனமான வேலை. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு ஏன் போகிறான் கேட்டுக்குங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் நீட்டை அறிமுகப்படுத்துனீங்க. நீட்டு வந்து சிபிஎஸ்சி அடிப்படையில் கேள்வி இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க? நீட்டுக்கு போகிறதுக்கும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜேஇ எழுதுறதுக்கும் சிபிஎஸ்சி அடிப்படையில் கேள்வி இருக்கிறதுனால அவன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தேடி போனான். மொழிக்காக போகல, அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறான். அவனுக்குள்ளே நீ ஹிந்தி கொண்டு வந்து வைக்கிற. எப்படி சரக்கு ஊற்றுன மாதிரி அவன் போனது வேற. அவன் படிக்கிறதுக்காக ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காகவும் நீட்டுக்காகவும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறான். அந்த குழந்தைகிட்ட நீ ஹிந்தி திணிக்கிற. இந்தியை திணிச்சிட்டு என்ன சொல்கிற? ஹிந்திக்காக போகிறாங்கிற. ஏண்டா எப்படா ஏமாத்துற நீ? தமிழ்நாட்டில் முட்டாள் நினச்சியா? அந்த குழந்தைகளை காமிச்சு அவனெல்லாம் ஹிந்தி படிக்கிறான், நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்குறான். முட்டாள்தனமா பேசிகிட்டு இருக்கியா நீ? முட்டாள் இல்லை, கிரிமினல். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறது ஹிந்தி படிக்கிறதுக்காக அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். இந்தியா அவன் மேலே நீ திணிச்சிட்டு அவன் மட்டும் படிக்கிறான்னு சொல்கிற. அதே குப்பைடா. அது என்ன வாய்ப்பு? அது வாய்ப்பு இல்லை, அது குப்பை. அது எங்களுக்கு தேவையில்லை. சார், திமுக கட்சிக்காரங்க நடத்துகிற அவங்களுடைய சொந்த பள்ளிக்கூடத்தில் இந்திய ஒரு மொழியாக எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லை சார்? பிஜேபிக்காரங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க, ரொம்ப நல்லது. இப்போது திமுக கொள்ளையடிக்கிறாங்க, திமுக திருடுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறது? பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க திருடுறாங்கன்னு நீங்களும் திருடுவீங்களா? அப்போது திமுக காரங்க பள்ளிக்கூடத்தில்
ஹிந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் எதிர்த்து போராடுங்க. ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்கள். திமுக காரன் ஏன் ஹிந்தி சொல்லி கொடுக்குறான் அந்த பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லி நீங்கள் ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் ஓட நிற்கிறோம். திமுக கொள்ளையடிக்கிறான், தப்பு. திமுக பிள்ளைங்க கையை பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணுறீங்க, தவறு. அதே மாதிரி திமுக மேலே பல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பரவாயில்ல வையுங்க, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் அரசியல். ஆனால் திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களும் அதே வேலை பண்ணுறீங்க. திமுக காரன் ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்தினாலும் சரி, திமுக காரன் இந்திக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. யார் தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வந்தாலும் அவங்கள எதிர்ப்போம். திமுக காரங்களில் பலர் இதை பண்ணான்னு சொன்னால் அதை எதிர்த்து நீங்கள் போராடுங்க. ஹிந்தியை அந்த பள்ளிக்கூடத்தில் வரவிடாமல் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த மொழி ஆங்கிலத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, கற்றுக்கிறீங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற இந்தி மொழி ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரே சார். அதாவது ஆங்கிலத்தை நம்ம விரும்பி கற்றுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். தாய்மொழியை நான் விரும்பி கற்றுக்கணும். தாய்மொழி எனக்கு தேவை, இந்த மொழியை நான் காப்பாற்றணும், என்னுடைய தாய்மொழி. ஆனால் ஆங்கிலத்தை அதுக்காக கற்றுக்கல. ஆங்கிலங்கிறது வந்து ஒரு கருவி. நான் படிக்கிற அறிவியலை, நான் படிக்கிற கணிதத்தை, நான் படிக்கிற கம்ப்யூட்டர் அறிவியலை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு கருவியாக தான் ஆங்கிலம் இருக்குது. அந்த கருவியாக தான் ஆங்கிலத்தை படிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறேன், அந்த தயாரிக்கிற பொருளை கொண்டு போகிறதுக்கான வாகனம் தான் அந்த ஆங்கிலம். அப்போது என்னுடைய வேலை உற்பத்தி. அந்த உற்பத்தி பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அறிவை வச்சு நான் வந்து இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த அறிவை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான டூல், கருவி, வாகனம் தான் ஆங்கிலம். அது தேவையாக இருக்குது. அந்த வாகனம் வந்து இந்தியாவுக்கு ஒன்று, உலகத்துக்கு ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மொழி. இப்போ நான் கேட்குறேன், ஆங்கிலம் எல்லா மாநிலத்திலையும் 2வது மொழியாக வச்சுருக்கோம். அதே ஆங்கிலத்தை எல்லா மாநிலங்களும் படிக்கும்போது அது ஒரு ஆங்கிலம் போதுமில்ல? இந்தியாவுக்கு ஒரு மொழி, வெளிநாட்டுக்கு ஒரு மொழி எதுக்கு? அப்போ ஆங்கிலம்ங்கிறது வந்து நான் விரும்பி ஆசைப்பட்டு கற்றுக்கல. என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, எனக்கு தெரிந்த திறமைகளை, நான் உள்வாங்கிய திறமைகளை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு, நான் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு, இந்தியாவிற்குள்ளேயும் வெளிநாடுகளிலும் நான் கற்ற கல்வியை கொண்டு போய் சேர்த்துவதற்கு ஆங்கிலம் ஒரு கருவியாக இருக்கிறது. அந்த கருவியைத்தான் ஆங்கிலம், அது கருவியாகத்தான் நான் பயன்படுத்துகிறேன் ஒழிய அது என்னுடைய தாய்மொழியாக நான் அதை விரும்பி கற்றுக்கிறது இல்லை. அதனால் ஆங்கிலத்துக்கும் ஹிந்திக்கும் இந்த வகையில் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. இது தவறான கண்ணோட்டம். சரி சார், 3 வயதுலேருந்து 8 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்றுக்கொள்ள ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த குழந்தையோட பருவத்தில் அதுக்கு ஈஸியாக எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கும். ஆனால் இவ்வளோ அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம ஏன் சார் நம்ம இந்த பல மொழிகள் கற்பது நல்லது தானே சார் அப்படின்னு தேசிய மொழிக் கொள்கையை சொல்லுதுங்களே? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அதே பாலிசியில் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் கவனிக்கணும். இந்தியாவில் 5 கோடி குழந்தைகளுக்கு தாய்மொழியை சரியாக வாசிக்க தெரியல, முடியல. 3.2 கோடி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இவ்வளவு குழந்தைகளுக்கு தாய்மொழிங்கிற ஒரு மொழியில் கூட புலமை ஏற்படுத்த முடியல. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து பிரைம் ஸ்கூல், பணம் கொடுத்து படிக்கக்கூடிய மிக உயர்ந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கல்வியை பார்க்கக்கூடாது. 5 கோடி குழந்தைகளுக்கு சாதாரண தாய்மொழியை படிக்க முடியல. 3.2 கோடி குழந்தைகள் பள்ளி விட்டு வெளியில் போகிறாங்கன்னா எவ்வளவு பெரிய டேஞ்சரில் இந்த கல்வி இருக்குதுங்கிறது நீங்கள் பிடிச்சிக்கணும். இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கி இதே NEP-லேயே சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் 1,08,17 ஸ்கூலில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல், 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு ஸ்கூலில் 14 பேர் தான் இருக்கான். 1,10,000 கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸில் சிங்கிள் டீச்சர். அந்த சிங்கிள் டீச்சரு இப்போ 2 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க, இனிமேல் 3 மொழி சொல்லிக் கொடுத்து
எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்க முடியும்னா எப்படி அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட இன்ஜினே இல்லை, உங்கள்கிட்ட மெஷினரி இல்லை, இதைய டெவலப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல ஒரு மொழியை இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% குழந்தைகளுக்கும் திறமையாக சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைய ஒரு மொழியில் மிகப்பெரிய அளவில் சிறந்தவனாக வளர்த்துருங்க. அதுக்கப்புறம் 2வது மொழிக்கு வாங்க. 2வது மொழியை சிறப்பாக கொண்டு வாங்க. இந்த குழந்தை 2 மொழி நல்லா பேசுது, நல்லா எழுதுது, அந்த நிலைமை வருதா, அதுக்கப்புறம் 3வது மொழியை பற்றி பேசுவோம். ஒரு மொழியிலேயே தயங்கிட்டு இருக்கிறாங்களே, ஒரு மொழியை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு சேர்த்தவே இன்னும் முடியலையே, 3 மொழி எப்படி அந்த குழந்தைக்குள்ள திணிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. சார், இப்போ வெளி மாநிலங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி வெளியே போகிறாங்க, டெல்லி, பாம்பே போன்ற இடங்களுக்கு. அங்கே மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்ம ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே போய் வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. அப்போ நம்ம ஏன் நம்ம மாநிலத்திலேருந்து வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி போகிறவங்களுடைய வாய்ப்பை நம்ம ஹிந்தி தெரியாதனால ஏன் அந்த வாய்ப்பை நம்ம தடுக்கணும் சார்? ஒரு மொழி தெரியாமல் இன்னொரு மாநிலத்துக்கு போக முடியாதுங்கிற ஒரு மித்தை, ஒரு அவநம்பிக்கையை இன்னைக்கு உடைச்சதே ஹிந்திக்காரனுக்கு தான். இன்னைக்கு 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து வடநாட்டில் இருந்து வந்து வேலை செய்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்தில் ஒருத்தனாவது ஸ்கூலில் தமிழ் படிச்சுட்டு வந்திருக்கானா? கிடையாது. மொழியே தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து 50 லட்சம் இந்திக்காரங்க வாழ முடியுதுன்னு சொன்னால், ஒரு மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறதுக்கும் பொழைக்கிறதுக்கும் மொழி ஒரு தடைன்னு சொன்னால் ஏற்றுக்கவே முடியாது. எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு? இத்தனை பேர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க? இன்றைக்கி ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் வேலை செய்வாங்க, நாளைக்கு கர்நாடகா போவாங்க, அடுத்த மாதம் கேரளா போவாங்க, எல்லா மாநிலத்துக்கும் போய் வேலை செய்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு அதிகாரியாக போய் வேலை செஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆங்கிலத்தை வச்சு சமாளிச்சுக்க முடியும். ஆனால் இவன் கீழ்மட்ட அளவில் வர்றான், ஒரு ஹோட்டல் கடையில் சப்ளையராக வர்றான், அவன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசணும், ஆனால் ஒரு மாதத்தில் பேசிடுறான், அவனுடைய வேலையை செஞ்சிடறான். அப்போது அவனுக்கு 50 லட்சம் பேர்த்துக்கு இது சாத்தியமாகுதுன்னு சொன்னால் நமக்கு ஏன் சாத்தியமாகாது? எத்தனை மொழி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க? 22 மொழியும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? நான் 22 மொழி, 5 வெளிநாட்டு மொழி, 28 மொழி, 30 மொழி படிக்கிறேன். படிக்கவே இல்லை. என்னோடய சப்ஜெக்ட் எதுவும் வேண்டாம், வெறும் மொழி மட்டும் படிக்கிறேன். படிச்சுட்டு என்கிட்ட என்ன சரக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்க. சரக்கே இல்லாமல் வெறும் மொழி மட்டும் படித்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். மொழிங்கிறது ஒரு வாகனம். பொருளே இல்லாமல் வாகனத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உற்பத்தி பண்ணுறதுக்கு, பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான படிப்பை நான் படிக்கல, என்னுடைய திறமை வளர்த்துக்கல. வண்டி மட்டும் வாங்கி வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? வெறும் வண்டி தான் போகும். இந்த மொழி எதுக்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் மொழி மட்டும்தான் இருந்துச்சு. படிப்புனா மொழி தான். புராணம் படிக்கிறது, வேதம் படிக்கிறது, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேலையே. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி இவ்வளவு படிப்புகள்லாம் வரல. அப்போ என்னன்னு கேட்டால் அவன் மொழி மட்டும் படிப்பான். அப்போ மறுபடியும் கடந்த காலத்துக்கு இந்தியாவினுடைய கல்வியை கொண்டு போகிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம். இப்போ சமக்கல்வி வேணும்னு சொல்லிட்டு பாஜக எல்லா பக்கம் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காங்கல்ல சார், தமிழ்நாடு முழுக்க. அது முட்டாள்தனமான கையெழுத்து இயக்கம் அது. சமக்கல்வினா என்ன? யோசிக்கணும். ஹிந்தியை கொடுக்கலைன்னா அது சமக்கல்வி இல்லை. இதுதானே? ஒரு மொழியை வச்சுட்டு அது சமக்கல்வியா? 10 மொழி படித்தா அவன் சிறந்தவனா? ஒரு மித்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், சரி அப்படியே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சரியாக புஸ்தகத்தை கொடுக்கறது தான் சமக்கல்விங்கிறான், அதுதானே அது? அப்போ கேட்குறேன், ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை அப்படியே தூக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் வச்சுட்டா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி ஆயிருமா? சொல்லு. நான் கேட்குறேன், தமிழ்நாடு பிஜேபிக்காரனை பார்த்து கேட்குறேன், ஐஐடியோட சப்ஜெக்டை கொண்டு வந்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் வச்சுட்டிங்கன்னா அது ஐஐடி ஆயிருமா? வேண்டாம். ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரே மாதத்தில் கொண்டு வந்து நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் வச்சிட முடியும். அந்த சப்ஜெக்ட் வச்சதுனால பாரதியார் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுமா?
முட்டாப்பையில பாடத்தை மட்டும் கொண்டு வந்து வச்சா அது ஈக்குவல் கல்வி இல்லை, ஈக்குவல் எஜுகேஷன் இல்லை. சமக்கல்விங்கிறது வேற. கல்வினா என்னன்னு முதல்ல புரியுமா உனக்கு? புரியுதா உனக்கு? புஸ்தகம் அல்ல கல்வி. இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த செய்திகளையும் மாணவனுடைய மூளைக்குள்ள கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய இடம் தான் கல்வி. அதுதான் கல்வி. புத்தகம் கல்வி இல்லை. புத்தகத்தை வச்சுட்டா எப்படி கல்வி ஆயிட முடியும்? அப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் ஈஸியா கொடுத்துடலாம். உலகத்துல தலை சிறந்த நாட்டினுடைய கல்வியை கொண்டு வந்து அடுத்த நாள் அடுத்த மாசம் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலையும் வச்சிட முடியும். சமக்கல்வி அது முட்டா பயல் இல்லை. எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா? படிச்சுட்டா மட்டும் பத்தாது, அறிவு வேணும். சமக்கல்வி அதல்ல. இன்னைக்கு பிரச்சனை, பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி இருந்துச்சுன்னா அந்த ஹிந்தியை கொண்டு வந்து வச்சுட்டா பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒன்னாயிருமா? பிரச்சனை அங்கேயா இருக்கு. ஹிந்தி இல்லாம வச்சுக்கோ, ஒரே சிஸ்டத்துல இருக்குது, ஸ்டேட் போர்டு சிஸ்டத்துல. பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒரே மார்க் எடுக்கிறாங்களா? பிரச்சனை வேற, மொழியில் அல்ல. அதுல பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இது இந்தியா முழுசும் இருக்கு. தமிழ்நாட்டில் டிஃபரன்ஸ் குறைவு, மற்ற மாநிலங்களில் டிஃபரன்ஸ் அதிகம். புரிஞ்சுக்கணும். சமக்கல்விங்கிறது அது அல்ல. அந்த சமக்கல்வியை நோக்கி நம்ம போறோம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பா முன்னெடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த சமக்கல்வியை. நீ சமக்கல்வின்னு சொல்லி ஹிந்தி மட்டும்தான் சமக்கல்விங்கிற, அதெல்லாம் கிடையாது, ஏமாத்துற. ஈக்குவல் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட், நீ சொல்றது வேற. நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் சமீபத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பொறியியல், மருத்துவம் போன்ற உயர் படிப்புகளில் தமிழில் கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை தமிழை பொறியியல், மருத்துவத்தை அவங்க கொண்டு வரல சார்? இது நாடாளுமன்றத்திலே அவர் பேசியிருக்காருங்க. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இவ்வளவு கேவலமாக இருப்பாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. உங்களுக்கு யாரும் எழுதி கொடுக்கலையா? யாரும் உங்களுக்கு சொல்லலையா? இப்படியெல்லாம் ஒரு இந்திய நாட்டில் ஒரு உள்துறை அமைச்சர் இருந்தால் எப்படி இந்தியா உருப்படும்? தமிழ்நாட்டில் 2010 தமிழில் இன்ஜினியரிங் வந்தாச்சு. 15 வருஷமாக தமிழ்நாட்டில் பொறியியல் தமிழ் வழி கல்வி இருக்கு. 15 காலேஜஸில் வந்திருக்கு. ஏன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சேரல, ரொம்ப குறைவான அளவில் தான் சேர்றாங்க. அதனால் அந்த வகுப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படலை. மருத்துவம் கொண்டு வந்திருப்பாங்க, என்ஜினியரிங்லேயே இது டெவலப் ஆகலை. மாணவர்களுக்கு அந்த தமிழ் வழி கல்வி அதிகம் பேர் போய் சேராதனால அது இன்னும் விரிவடைய முடியாமல் போச்சு. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்க இல்லையா, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறீங்க இல்லையா, பயிற்று மொழி வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பயிற்று மொழி திட்டத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. சோதனை செஞ்சாச்சு. ரிசல்ட் என்னங்கிறது நான் எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ. தமிழ்நாட்டில் கொண்டு வந்தீங்களே, எப்படி இது சக்ஸஸ் ஆகாமல் போச்சு, என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கிட்ட நீ கேட்கணும். நீ இன்னைக்கு ரூம் போட்டு யோசிச்சுட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு நீ கல்வி திட்டத்தை பற்றி சொல்கிற. ஆனால் நாங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். 15 காலேஜில் கொண்டு வந்திருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் பார்லிமெண்ட்டில் நீ என்ன பேசுகிற? நீ ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிற. உனக்கு முன்னாடியே நாங்கள் யோசித்து செயல்படுத்திட்டோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒழுக்கமாக செய்திகளை சேகரிச்சுட்டு பேசணும். பார்லிமெண்ட்டில் பேசுகிற, பார்லிமெண்ட்டில் பொய்ய பேசுகிற, தெரியாத பேசுகிற. கண்டிக்கிறோம் அமித்ஷாவை. இதே மாதிரி தான் தமிழ் பயிற்சி மொழி குறைந்து விட்டது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் நாடாளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்துருக்காரு சார். அவரே பேசியிருக்காரு இது சம்மந்தமாக. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இதுவும் ஒரு சதித்திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் தான் பயிற்று மொழியாக இருந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் முழுசும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இதே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆங்கில வழி கல்வி உள்ளே வந்துச்சு. ஆங்கில வழி கல்வியை தேடி அந்த மாணவர்கள் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆங்கில வழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியில் கம்பெனிஸு
வாய்ப்பு கொடுத்தாங்க அதிகமாக. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஆங்கில ஃப்ளூயன்சி அதிகமாக இருக்கும்போது அதிகமான கம்பெனியில் வேலைவாய்ப்புக்கு சேர்ந்தாங்க. அப்போ அதனால் என்னாச்சுன்னா, ஆங்கிலம் படித்தா தான் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் உள்ளே போச்சு. அப்போ என்னாச்சுன்னு கேட்டால், ஆங்கிலத்தை தேடி தனியார் பள்ளிகளுக்கு போகிறக்க ஆரம்பித்தாங்க. இதையை கட்டுப்படுத்தணும், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அவங்களுக்கு ஆங்கில வழி கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆங்கில வழி கல்வியை தொடங்கினாங்க. எப்படி சொல்கிறீங்க இல்லையா, ஹிந்தியை வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வரல அப்படின்னு, அதே மாதிரி ஆங்கிலத்தை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வரலன்னு அன்னைக்கு கேட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நீ என்ன சொல்கிற, அப்படியே மாற்றி இதை குற்றமாக சொல்கிற. நீ ஏன் வந்து ஆங்கில வழி கல்வியை கொண்டு வர்ற, தமிழ் பயிற்று மொழி குறைஞ்சி போச்சு. உன்னோட பித்தலாட்டம் புரியுதா? நீ எப்படி ஏமாத்துறேங்கிறது தெரியுதா? முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மட்டும் ஆங்கில வழி கல்வி இல்லையா, அவன் வேலைக்கு போக வேண்டாமா கேட்டையில்ல? அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்தாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிற, தமிழ் பயிற்று மொழி இல்லை, குறைஞ்சி போச்சு. நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் சொல்கிறார். நீ 2 விதமாக பேசுவீங்கப்பா. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மிகப்பெரிய சதிகாரன். நீ எப்படி வேணாலும் பேசுவ, தமிழ்நாட்டில் நடக்காது. அங்கே வச்சுக்கோ. சரி சார், புதிய கல்விக் கொள்கை வந்தால் இந்தியாவை புரட்டி போட்டுவிடும் மற்றும் உலகத்தில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி பெறும்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு சார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால தமிழ்நாடு இந்த வளர்ச்சியில் இல்லாமலே போய்விடும் சொல்லியிருக்காரு சார். என்ன புரட்டி போடுதுன்னு பார்ப்போமா? புதிய கல்விக் கொள்கையில் வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு 2035 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவோட ஜிஆர் ரேஷியோ வந்து 27%. அப்போது 10 வருஷம் கழித்து 52 ஆக்குறீங்க, 50க்கு மேலே கொண்டு வர்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கே 52% வந்துட்டோம். உன்னுடைய நோக்கத்துக்கு அதிகமாகவே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதே வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தொடக்க கல்வியில் பார்த்தோம்னா 100% அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 99% மேலே போயிட்டோம். நீ சொல்கிறத நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பெண் கல்வி இங்கே முக்கியமாக பார்த்துக்கணும். தமிழ்நாடு பெண் கல்வியில் ஜெயிச்சிருக்கோம். மெட்ராஸ் போயிருந்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அந்த கிண்டி சாலையில் ரைட் சைடில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, லெஃப்ட் சைடில் அண்ணா யூனிவர்சிட்டி. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எவ்வளோ பெண்கள் சதவீதம் இருக்காங்க தெரியுமா? 20%. இதுக்கு முன்னாடி 10% தான் இருந்தாங்க. ஏன்னா நீ என்ட்ரன்ஸ் ஒன்று வச்சுருக்க, அந்த என்ட்ரன்ஸை சரியாக கிளியர் பண்ண முடியாதனால பெண்கள் சதவீதம் 10% இருந்துச்சு. கோட்டா கொடுத்ததுனால 20%. அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 20% மாணவிகள், 80% மாணவர்கள். பெண் கல்வி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாரு. பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் 50% பெண்களை கொண்டு வந்து நிறுத்த முடியல. ஜஸ்ட் ஆப்போசிட் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் 10 கோர்ஸில் 6 கோர்ஸு கேர்ள்ஸ் ஜாஸ்தி. யோசிச்சு பாரு இந்தியா எப்படி டிவைட் ஆகுதுன்னு. இந்த பக்கம் ஐஐடி 20% பெண்கள், இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி எபோவ் 50% பெண்கள். தமிழ்நாடு எவ்வளோ சாதிச்சிருக்கிறோம். அப்போ உன்னுடைய சிஸ்டம் வந்து எவ்வளவு கேவலமாக இருக்குது. பெண் கல்வியை முடக்கி போட்டுச்சே. இந்தியாவோட பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் உன்னால் பெண் கல்வியை கொண்டு வர முடியலையே. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நாங்கள் கொண்டு வந்துட்டோமே. எங்கள் சிஸ்டம் அப்படி இருக்கு. +2 மார்க் மட்டும் எடுத்து அந்த குழந்தைக்கு போகிறதுனால அந்த குழந்தை போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுது. உன்னுடைய பிரச்சனை என்ன? என்ட்ரன்ஸ் வச்சு அந்த பெண் கல்வியை குறைச்சி போட்டேன். அந்த பெண்கள் 20% தான் போடுறாங்க. கேவலமாக இல்லை? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 50% கேர்ள்ஸை கொண்டு போய் நிறுத்த முடியல உன்னால். பெண் கல்வியில் தமிழ்நாட்டில் சாதிச்சிருக்கோம். ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 49.5, தமிழ்நாட்டில் 69%. ரிசர்வேஷன்லேயும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்கிறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. சாதிச்சிருக்கிறோம். பன்முக கல்லூரிகள், 3000 பேர்த்துக்கு மேலே படிக்கக்கூடிய கல்லூரிகள் உருவாக்கப்படணும்னு சொல்கிற. இன்றைக்கி மாவட்டத்தில் பல இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுக்கணும்.
சின்ன சின்ன கிராமத்துல எல்லாம் நாங்கள் எஜுகேஷனை கொண்டு போயிட்டோம். வால்பாறையில் காலேஜ் இருக்குது, கூடலூரில் காலேஜ் இருக்குது, மலை பிரதேசத்தில் கூட நாங்கள் காலேஜ் கட்டி வச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். நீ சொல்கிற அத்தனையிலையும் தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. உன்னுடைய புதிய கல்வி கொள்கைங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குப்பையில் தூக்கி வீசிடலாம். எல்லாம் முன்னேறினதுக்கு பிறகு, நாங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு பிறகு, நாங்கள்லாம் ஓடி எங்கேயோ போயிட்டு இருக்கிறதுக்கு பிறகு, நாங்கள் புல்லட் ட்ரெயினில் போனதுக்கு பிறகு நீ வந்து ஓட்ட சைக்கிளை கொண்டு வந்துக்கிட்டு ஏறு போகலாங்கிற தேவையா எங்களுக்கு? இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டை முன்னேற்ற போகிறதில்ல. நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த நிலையில் நீ மறுபடியும் இங்கே இருக்கிற கல்விக் கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்காத. தமிழ்நாட்டுக்கு இந்த கல்விக் கொள்கையில் எந்த பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்க சார். ஆனால் பாதிப்பு எதுவும் இல்லை தானே சார்? அதனால் இந்த கல்விக் கொள்கை வந்தால் என்ன கெட்டால் போயிடும் சார்? இப்போ தான் சொன்னேன், என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்போ என்னென்னா நீட்டுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இனிமேல் ஸ்கூலெல்லாம் மூடிடுவாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், புதிய கல்விக் கொள்கை வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கூல் தேவையில்லை. நீ இவ்வளவு மாற்றம் சொல்கிறீல்ல, ஸ்கூலில் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினா அந்த மார்க் ஷீட்டை டாய்லெட்டில் தான் போடணும். அந்த மார்க் ஷீட் எதுக்கு யூஸு? இவ்வளோ சொல்கிறீல்ல, இவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குறீல்ல, எல்லா சேஞ்சஸும் முடித்து அந்த குழந்தை அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகி ஜெயிச்சு வெளியே வரும்போது நீ கொடுக்குற சர்டிஃபிகேட் குப்பையில் தூக்கி வீசுறதுக்கு தான் பயன்படுதுன்னா எதுக்கு சர்டிஃபிகேட்? அந்த மார்க்கை நீ எதுக்கும் எடுத்துக்க மாட்ட. நீ புதுசாக என்ட்ரன்ஸ் வைப்ப. நான் ஸ்டேட் போர்டில் அந்த குழந்தைகளுக்கு நான் ஒரு மாதிரி பாடம் எடுத்திருப்பேன். நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேறு ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை வச்சு அவனுக்கு கேள்வி கேட்ப. அவன் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த குப்பை எதுக்கு அவனுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு எவனும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ராஜஸ்தானில் கோட்டாவில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் டம்மி அட்மிஷன் போடுவான், கோச்சிங் கிளாஸில் படிப்பான், என்ட்ரன்ஸ் எழுதுவான், ஜெயிப்பான், போயிட்டே இருப்பான். அப்போது கோச்சிங் கிளாஸ் கல்ச்சர் தான் இனி எதிர்காலத்தில். எல்லா பக்கமும் எவனும் பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது, டம்மி அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்படி போட முடியலன்னு சொன்னால் ஓப்பன் ஸ்கூலிங்கில் போய் அவன் ஜாயின் பண்ணிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் கோச்சிங் கிளாஸை வச்சு எக்ஸாம் எழுதிடுவான். இந்த பள்ளிக்கூடங்கிற சிஸ்டம் ஒட்டு மொத்தமாக ஒழிஞ்சு போயிடும். பள்ளிக்கூடத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 3000க்கு கீழே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டியூஷனை மூடிடுவான். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்பாறையில் கூடலூரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிடுவான். ஏன்னா 500 பேர்த்து ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிட்டு 1000 பேர்த்து ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் நடத்த முடியாது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். அவனுக்கு ஸ்ட்ரென்த்து 3000 வேணும். அங்கே அவ்வளோதான் வரும். 500 பேர் 1000 பேர் தான் படிப்பான். அந்த இன்ஸ்டியூஷன் எல்லாம் மூடிடுவீங்க. அப்போது கிராமத்தில் இருக்கிறவனுக்கு கல்வி கிடைக்காது. சரி, இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தில் ரிசர்வேஷனை தெளிவாக சொல்லியிருக்கீங்களா? ஒரு காலேஜில் அட்மிஷனை தெளிவாக சொல்லியிருக்கீங்களா? ஃபீஸை தெளிவாக சொல்லியிருக்கீங்களா? இது எப்படி நிர்ணயிக்கப்படுன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்பெஷல் அட்டானமஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அவன் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அவன் என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த இன்ஸ்டியூஷனில் முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபீஸ் எவ்வளவோ போகும், கேட்க முடியாது. அட்மிஷன் அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு காசு கொடுத்தவனுக்கெல்லாம் கொடுப்பான், நம்ம கேட்க முடியாது. 15 வருஷத்துக்கு பின்னாடி அஃபிலியேஷன் காலேஜஸே இருக்காது. கவர்மெண்ட் காலேஜஸில், அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் கம்மியான ஃபீஸில் எதிர்காலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு சுத்தமாக இருக்காது. கவர்மெண்ட் காலேஜே இருக்காது. எல்லாமே தனித்தனி இன்ஸ்டியூஷன் ஆயிரும். அவனவன் தனித்தனியாக ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவான். அவனவன் தனித்தனியாக அட்மிஷன் ப்ரொசீஜர் ஃபிக்ஸ் பண்ணுவான். இடஒதுக்கீடு கேள்விக்குறி, அட்மிஷன் கேள்விக்குறி, ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவன் இஷ்டத்துக்கு வாங்கிக்குவான், கொள்ளையடிப்பான், எதையும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு நிலைமை போயிடும். அதனால் புதிய கல்விக் கொள்கையினால் பெரிய பாதிப்பு வருது. மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது நம்ம பாடத்திட்டத்தை படிக்க முடியாமல், மற்ற திறன் வளர்ச்சிக்கான கல்வி திட்டத்தை படிக்க முடியாமல்,
திறன் குறைந்த எதிர்கால குழந்தைகளை நம்ம உருவாக்கிடுவோம். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கெடுதல்னு சொல்ல, இந்தியாவுக்கே கெடுதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இதையவே படிக்க முடியாமல் வெளியில் வேலைக்கு வர்றான். நீங்கள் அவனுக்குள்ளே போய் 3வது மொழியை கொண்டு போய் திணிக்கிறீங்க. அவனுக்கு தாய்மொழி ஹிந்தி, அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை படிக்கிறான். 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. சமஸ்கிருதத்தை எதுக்காக அந்த உத்தரப்பிரதேசத்துக்காரன் 3வது மொழியாக படிக்கணும்? 15 வருஷம் அவன் எதுக்காக சமஸ்கிருதம் படிக்கணும்? யோசிச்சு பாருங்க. அதை படித்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அந்த சமஸ்கிருதத்தை படிக்கிற நேரத்தில் உத்தரப்பிரதேசத்து குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லிக் கொடு. அந்த குழந்தை நல்லா வருவானல்ல. அப்போ உத்தரப்பிரதேச குழந்தைகளும் நீ கெடுக்கிறீல்ல. அந்த சமஸ்கிருதத்தை படித்து என்ன பிரயோஜனம்? 3 மொழி படிக்கணும். எதுக்குடா 3 மொழி? முட்டா பசங்களே, அந்த 3வது மொழி எதுக்கு? மலையாளம் படிக்கட்டும், கன்னடம் படிக்கட்டும், எதுக்குடா படிக்கிறேன்? 15 வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு பீரியடு. அந்த பீரியடில் நான் என்ன கற்றுக்கலாம்? அறிவு வளர்த்துக்கிறதுக்கு என்னென்னமோ கற்றுக்க முடியும். ஆனால் தேவையில்லாமல் கொண்டு வந்து ஒரு மொழியை திணிச்சு படிங்கிற படிப்பு தான் கல்வியா? முட்டா பசங்களா? புதிய கல்வி திட்டத்தில் எந்த நன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அதாவது நன்மையெல்லாம் கிடைக்கணும்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதே புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாணவர்களை பாதிக்குது சொல்லியிருக்காங்க. தேர்வு அழுத்தத்தை ஏற்படுத்துது சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லிட்டியே, அதை சரி பண்ணுறதுக்கு திட்டம் என்ன இருக்குது? நீ ஒரு கல்விக் கொள்கையில் நோக்கத்தை சொல்கிற. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கான திட்டங்கள் கீழே இருக்கணுமா இல்லையா? அப்போ திட்டங்கள் அந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, என்ட்ரன்ஸுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கலான்னு சொல்கிறேன். அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும்? நோக்கம் வச்சிருக்கிறீன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கூடிய திட்டங்கள் அதில் இருக்கணுமா இல்லையா? சரி, ஒரே எக்ஸாமப்பா, நீ +2 எழுதியிருக்கிற, உன் மார்க் வருது, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நீ இந்த 3 காம்பினேஷனா இந்த கோர்ஸுக்கு போ, இந்த 3 காம்பினேஷனா இந்த கோர்ஸுக்கு போ. கெமிஸ்ட்ரியில் மட்டும் நல்லா மார்க் எடுத்துருக்கிறியா, நீ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு போ. பிரச்சனையே இல்லையே. அப்போ ஃப்ரீயாக அந்த மாணவன் எங்கே வேணாலும் போய்க்குவானே. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கிறேன்னு சொல்கிறியே. அப்போ இந்த படிப்பே வேஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் வைப்பேன்னு சொன்னால், நீ என்ட்ரன்ஸ் அழுத்தம்னு சொல்லிட்டு நீயே என்ட்ரன்ஸ் வைக்கிறதுக்கு துணையாக இருந்தேன்னு சொன்னால், இது எப்படி யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கல்வி கொள்கையில் அழகான வார்த்தைகள் இருக்கு. மிக சிறந்த அளவில் கல்வியை கொண்டு போகணும், ஆனால் உள்ளுக்குள்ள திட்டம்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓட்டை. திட்டங்கள், பல திட்டங்கள் நல்லா தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நிறைவேற்றக்கூடிய விதம் பார்த்தோம்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி அந்த புதிய கல்விக் கொள்கை இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க சார். இந்த தேசிய கல்வி திட்டம் எதுக்கு சார் கொண்டு வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேசிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை இந்தியாவோட மொழியாக கொண்டு வரணும். ஹிந்திங்கிறதெல்லாம் இன்னைக்கு தான். ஹிந்தி முக்கியம் அல்ல, சமஸ்கிருதங்கிற மொழியை இந்தியா முழுசும் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா, வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்துக்குள்ள அறிவியல் இருக்குதுன்னு சொல்கிறான். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் முழுசாக நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் சொல்லுவான், வேதத்தில் படித்து வேத அறிஞர்கள் ஆரியப்பட்டர், சாணக்கியா, இன்னும் பல வேத அறிஞர்கள், இத்தனை பேர் இந்த வேதம் உருவாக்கி இருக்கு. இந்த வேதம் கணிதத்தை சொல்லி கொடுத்துச்சு, இந்த வேதம் வானசாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துச்சு, இந்த வேதம் கணிதத்தை சொல்லி கொடுத்துச்சு. இப்படி வேத அறிஞர்கள் எல்லாமே பல கண்டுபிடிப்புகளை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நீ சமஸ்கிருதத்தை படித்தாதான் இந்த வேதத்தை நல்லா படிக்க முடியும். அப்போ சமஸ்கிருதத்தை படித்து இந்த வேதத்தை படித்து அதுக்குள்ளே இருக்கிற அறிவியலை வெளியில் கொண்டு வா. நியூ எஜுகேஷன் பாலிசியில் இது இருக்குது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இது இருக்குது. யோசிச்சு பாருங்க, இதுதான் வேலை போலப்பான்னு கேட்குறேன். அதில் என்ன சொல்லியிருக்குது? வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? அறிவியலுக்கு உகந்ததா வேதத்தில் இருக்குது? இதுக்காக ஒரு மாணவன் 140 கோடி மக்களும் இந்த சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு, இந்த வேத கல்வியை படிச்சுட்டு, வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி அதைய தற்கால நடைமுறைக்கு கொண்டு வரணும். முட்டாள்தனமா இல்லை? இந்த புதிய கல்வி கொள்கைங்கிறது சமஸ்கிருத திணிப்பிற்கான கொள்கை. இந்த கொள்கையை இந்தியாவில்
நிறைவேற்றினால் அடுத்த 20 வருடங்களில் இந்திய குழந்தைகள் அறிவில்லாமல், திறன் இல்லாமல், அந்த காலத்து மாதிரி மொழியை படித்து, அந்த காலத்து மாதிரி புராணத்தை படித்து மணியாட்டிக்கிட்டே அலைய வேண்டியதுதான். இதில் எந்த பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி அடிமட்டத்துக்கு போயிடும். இந்த உலக நாடுகளில் போட்டி போட முடியாத அளவுக்கு போயிடும். மொழி கல்வியும் வேத கல்வியும் திணிப்பது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையுடைய நோக்கம். இதை தமிழ்நாட்டில் வரவிட மாட்டோங்கிறது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லையும் இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு இந்திய மாணவனையும் பாதிக்கக்கூடிய கல்வி திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி ரொம்ப எளிமையாக மக்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விளக்கி சொல்லியிருக்கீங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையோட ஒரு நன்மை இல்லைங்கிறது கடைசியில் உங்களோட இன்டர்வியூ மூலமாக நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிட்டதற்கு மிக்க நன்றி சார்.